இந்த அமைப்பு உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய வணக்கம். இது இந்த கடந்த கால 30 வருட இந்த யுத்த சூழ்நிலையிலே ஒவ்வொருத்தரும் எப்படியோ எந்த வகையிலே பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வர்த்தகர்களும் பல வகையிலே பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த வகையிலே நானும் வர்த்தக சங்க உறுப்பினராக இருந்தாலும் ஒரு 5 முறை எங்களுடைய நிறுவனங்கள் எரிக்கப்பட்டு ஒரு சீரோ நிலைக்கு போய் அதை மீள கட்டியெழுப்பி எங்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் தான் இன்றைக்கும் நாங்கள் ஒரு நிலைக்கு இந்த நிறுவனத்தில் நிற்கிறதுக்கு காரணம். ஆகவே இப்போ தலைவர் விருப்பினர் அற்றோர் சங்க தலைவர் குறிப்பிட்டதை நான் ஓரளவு செவிமடுத்தேன். நீங்கள் விடுதலைக்காக முன்வந்து இந்த மாதிரியான நிலை இருந்து எங்களுக்கும் ஒரு வேதனை. ஆனால் நீங்கள் 2 கண்ணும் இழந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் கைவிடக்கூடாது. நல்லொரு ஆன்மீக சிந்தனையோடு நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் நல்லா இருந்தால் பேங்க் மேனேஜரில் எல்லாருமே நீங்கள் ஏதாவது ஒரு இறைவனை இருக பிடியுங்கள். அந்த இறைவன் எங்களோட உள்ளத்தில் தான் இருக்கிறான். அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேவை செய்யணும் என்று நீங்கள் முன்னின்றால் கட்டாயம் நீங்கள் வெற்றியடைவீங்கள். ஆனால் உங்களுக்கு விழிப்புணர்வு இப்போ கிட்டடியிலே நான் சன் நியூஸை பார்த்தேன். 2 கண்ணும் மற்ற ஒரு பெண் IAS அதிகாரியாக கடமையாற்றார். அதே மாதிரி இப்பொழுது மென்பொருள்கள் எல்லாம் வந்திருக்கு. அதில் சாதனை படைக்கிறார்கள் திரு. ஆகவே உங்களுடைய ஒரு விடாமுயற்சியும் ஆர்வமும் இருந்தால் நீங்களும் சாதனையாளர்களாக வரலாம். ஆகவே நீங்கள் இதை இழந்துட்டோம் என்றொரு குறை இருக்கிறதாக நினைக்காமல் உங்களுடைய எண்ணங்களும் இதுகளும் இருந்தால் கட்டாயம் உங்களை இறைவன் மேலே தூக்கி விடுவார். அதுக்கு எங்களுடைய ஆசை எப்பவும் இருக்கும். நீங்கள் மனக்கவலையை தவிர்த்து இந்த எல்லோரும் இன்றைக்கு மனிதர்களாக இருந்தாலும் மனித நேயமற்று இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன பஸ் சாரதி போன்றோர் எங்களுக்கு மிச்சம் கவலையை தருகிறது. ஏனென்றால் நாங்கள் வெண்புறம் கண்டால் உங்களை பாதையை கடக்க உதவி செய்யணும் என்றுதான் நாங்கள் ஆகிய எங்களைப் போல பலர் எத்தனிப்பார்கள். ஆகவே இந்த வேண்டுகோளையும் எங்களுடைய தலைவர் வேண்டுவார். எங்களுடைய வணிக சங்க தலைவருடைய சேவை அவர் எப்பவும் ஒரு இப்படி பாதிக்கப்பட்டவர்களோடு முன்வந்து இப்படியோ ஆரையாவது பிடித்து இப்படி உதவி செய்யணும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார். அவரும் அவருடைய வாழ்க்கையை நல்லாக அமையணும். அதே மாதிரி உங்களுக்கும் இறைவன் அருள்புரிய வேணும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய எங்களுடைய ஒரு வழிகாட்டல் தான் நீங்கள் மேல்மேலும் நல்ல நிலைக்கு வரணும் என்ற எங்களுடைய ஆசையோடு இதை நிறைவு செய்யும். அதாவது இன்றைய இந்த நல்ல நிகழ்வுக்கு நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். வர்த்தக சங்க தலைவர் அவர்களே மற்றும் வர்த்தக சங்கத்தினுடைய நிர்வாகிகளே மற்றும் விசேஷமாக இன்று எங்களுக்கு வெள்ளைப்பிரம்பை வழங்கி வைக்க இங்கு வருகை தந்திருக்கின்ற செல்வரட்னம் ஐயா அவர்களே மற்றும் எமது ஊழியர்களே மற்றும் என்னுடன் இங்கு வந்திருக்கின்ற எங்களுடைய செயற்குழு அங்கத்தவர்களே ஓதலவர் திரு பாலேஸ்வரன் அவர்களே மற்றும் என்னை போன்ற எனது இனிய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இன்றைய இந்த நிகழ்வானது உண்மையிலேயே நாங்கள் பெருமைப்பட வேண்டியதும் தேவையான ஒரு நிகழ்வு என்றே நான் குறிப்பிட வேண்டும். ஏனென்று சொன்னால் வன்னி விழிப்புணர்வோர் சங்கத்தினுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே நான் வன்னி விழிப்புணர்வோர் சங்கத்தை பற்றியும் இந்த வெள்ளைப்பிரம்பை பற்றியும் இந்த வர்த்தக சங்கத்தை பற்றியும் சில கருத்துக்களை இங்கு நான் நிச்சயமாக குறிப்பிட வேண்டியுள்ளது. அதாவது
வன்னி விழிப்புணர்வோர் சங்கம் என்று சொன்னால் வன்னி பிராந்தியத்திலே கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா ஆகிய பிரதேசங்களிலே வாழ்கின்ற விழிவலுவற்றவர்கள், அதாவது கண் பார்வையற்றவர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கான வாழ்வாதாரம், அவர்களுக்கான சட்ட உதவிகள், மருத்துவ உதவிகள், அவர்களுக்கான தேவைகள் என்பன, சுகாதார தேவைகள், போக்குவரத்து தேவைகள் என்பனவற்றை பூர்த்தி செய்கின்ற ஒரு சங்கமாகும். இச்சங்கமானது பரந்தனிலே தனது கிளையினை கொண்டிருக்கின்றது. பரந்தனிலே தனது தலைமையத்தை கொண்டு இயங்கி வருகின்றது. இச்சங்கத்துக்கென சொந்தமாக ஒரு காணியோ ஒரு கட்டிடமோ கிடையாது. இந்த சங்கம் ஆரம்பிக்க ஏற்கனவே தலைவர் அவர்கள் கூறியது போல 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இச்சங்கம் ஆரம்பித்து இச்சங்கம் பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே நடைபோட்டு வருகின்றது. தற்போதுதான் அரசாங்கத்தால் எங்களுக்கு கிளிநொச்சியிலே ஒரு காணி வழங்கப்பட்டுள்ளது. அந்த காணியிலே அந்த ஒரு அலுவலகத்தை அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. நான் அந்த காணி கிடைத்ததிலிருந்து நான் எங்களுடைய யாழ் வணிகர் கழகத்துடைய நான் தொடர்பு கொண்டு ஒரு விடயத்தை கேட்க வேண்டும் என்று எண்ணியிருந்த போது வெள்ளைப்பிரம்பு தருவதற்கு இங்கு வரும்படி என்னை அழைத்திருந்தார்கள். இந்த நேரத்திலே தான் நான் அப்போது அதை நேரிலே கலைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து விட்டேன். இந்த நேரத்தில் நான் அதையும் இங்கு யாழ் வணிகர் கழகத்துக்கும் அதன் தலைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோளாக விட விரும்புகின்றேன். அந்த அலுவலகத்தை எம்மால் அமைக்க முடியாமல் இருக்கிறது. எங்களுக்கென்று தரப்பட்ட காணி அதை விட்டுவிட்டால் மற்றவர்கள் குடித்துவிடும் சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே அந்த ஒரு அலுவலகம் அமைப்பதற்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழியிலே உதவ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த அலுவலகத்தை அமைப்பதற்கு தற்போது உடனடியாக செய்யவிட்டாலும் அதற்கு ஒரு வேலையாவது போட்டு அதை காணியை எங்களுக்காக நாங்கள் நிலைப்படுத்துவதற்கு உங்கள் உதவியை நான் கோரி நிற்கின்றேன். அதாவது இந்த வன்னி விழிப்புணர்வோர் சங்கமானது 265 பேரை கிட்டத்தட்ட தன்னுடைய அங்கத்தவர்களாக கொண்டு செயற்பட்டு வருகின்றது. இந்த வன்னி விழிப்புணர்வோர் சங்கத்திலே இருக்கின்ற பார்வையற்றவர்கள் உண்மையிலேயே அவர்கள் 95% மேலானவர்கள் தங்கள் பார்வையை இடையிலே இறைவனுடைய படைப்பிலே அவர்கள் இழக்கவில்லை. இறைவனால் அவர்கள் படைக்கப்படும் போது நன்றாக பார்வை உள்ளவர்களாகவும் திடகாத்திரமாக உள்ளவர்களாகவும் பல சாரதிகளாகவும் பல வேலை திட்டங்களை மேற்கொண்டு வந்தனர். ஆனால் எமது நாட்டிலே ஏற்பட்ட போர்ச்சூழல், அதாவது கடந்த 30 வருட காலமாக எமது நாட்டிலே ஏற்பட்ட ஒரு போர்ச்சூழல், எமது உரிமைக்காக, எமது சமுதாயத்தின் தேவைக்காக புறப்பட்டவர்கள் இன்று சமுதாயத்தின் தேவை முடிந்ததோ முடியவில்லையோ, ஆனால் அவர்களது கண்கள், கைகள், கால்கள் இழக்கப்பட்டது இல்லை. இந்த சமுதாயத்தை அப்படியானவர்களை இந்த சமுதாயம் ஒரு பகுதியிலே நிறுத்திவிட்டு போக முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த சமுதாயத்துக்காக தங்கள் வாழ்வை இழந்தவர்கள், இந்த சமுதாயத்தில் இவர்கள் சிந்திய வேர்வையும் இரத்தமும் இவர்கள் சிந்திய சதையும் தான் இன்று புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்களுக்கு அங்கு வாழ்வதற்கான பிரஜா உரிமை கிடைக்கப்பெற்றது என்றால் அது மிகையாகாது. நிச்சயமாக அங்கு வாழ்கின்றவர்கள் இவர்களை நினைக்க வேண்டும், எங்களை நினைக்க வேண்டும், இவர்களுக்கு உதவிகளை செய்ய யோசிக்க வேண்டும். ஆனால் இதில் பலர் அப்படி சிந்திப்பதில்லை. சிலர் தான் சிந்திக்கிறார்கள். இருந்த போதிலும் சமூக சேவை என்பது எல்லாருக்கும் வராது. அது உண்மையிலேயே பிறக்கும் போது வர வேண்டும். பிறக்கும் போது வருபவர்கள் தான் சமூக சேவையை செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையிலே தான் இந்த வன்னி விழிப்புணர்வோர் சங்கமானது பலரிடமும் பல நிறுவனங்களிடமும் தனது கோரிக்கைகளை விட்டு இவர்களுக்கான தேவைகளை செய்வதற்காக சேவை செய்து வருகின்றது. அந்த அடிப்படையிலே தலைவர் அவர்கள் கூறியது போல நாங்கள் உண்மையிலேயே தேவையானவர்கள், எங்களுக்கான பல தேவைகள் இருக்கின்றது. அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது இந்த சமூகத்தின் கடமை. ஆனால் இந்த சமூகம் அப்படி செய்வதில்லை. உதாரணமாக நாங்கள் ஒரு வங்கியிலே கடன் எடுக்க போனால், எங்களது நகைகளை கொண்டு போனால், அந்த வங்கியிலே கணக்கு துறக்க போனால் நீங்கள் விழிப்புணர்வற்றவர்கள், உங்களுக்கு செய்ய முடியாது என்று நேரடியாக கூறுகிறார்கள். எவ்வளவு மனிதாபிமானமற்ற செயல் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக அப்படி ஒரு சட்டம் இருந்தால் கூட, அப்படி ஒரு சட்டம் இல்லை இருந்தால் கூட நீங்கள் அதை சொல்ல முடியாது. இன்று நாட்டில் நடக்கின்ற நடப்பு என்ன? இன்று கூறிய மேனேஜர் நாளைக்கு அவர் பின்னேறம் போகும்போது அவர் ஒரு டிசேபிள் ஆகிடலாம், அவர் நிச்சயமாக அங்க குறைவாக இல்லாம். அதை அவர்கள் சிந்திப்பதில்லை. அவர்கள் ஏதோ சட்டத்தை தான் நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள்.
இந்த போக்குவரத்து துறையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கென்று ஒரு ஆசனங்கள் ஒதுக்கப்படுகின்றது, எங்களுக்கென்று ஒரு இந்த வெள்ளை பிரம்பு இருக்கின்றது. இந்த வெள்ளை பிரம்பை காட்டி நாங்கள் பஸ்ஸை மறித்தாலும் அந்த பஸ் நிறுத்துவதும் இல்லை. நாங்கள் ஏறினால் எங்களுக்குரிய ஆசனங்கள் வழங்கப்படுவதும் இல்லை. நடத்துவதை கேட்டால் ஆக்கள் ஒழும்புகிறார்கள் இல்லை என்று சொல்றார். அந்த நடத்துவதற்கு துணிவு இல்லாமல் போகின்றது. ஏன் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஆசனங்களை வழங்குவதில்லை? இப்படி விழிப்பலவற்றவர்களையும் அங்கவினர்களையும் நிறுத்தி கொண்டு போவதற்கு அவர்களுக்கு எவ்வாறு மனம் வருகிறது? அவ்வாறு இந்த சமுதாயம் எங்களை பொறுத்தவரையிலே இன்னும் பல விழிப்புணர்வற்றவர்கள், அதாவது அங்கவினர்கள் மத்தியிலே அவர்கள் பல அபிவிருத்தியை மேற்கொள்ள வேண்டியுள்ளது என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இந்த அதாவது இங்கே போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற நிதி நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் என்னிட்ட வாரீங்களா உங்கள்கிட்ட வாரீங்களா என்று கேட்கிற நிதி நிறுவனங்கள் கூடி ஒரு கந்தெரியாத ஒரு ஆள் போய் அவருடைய வாகனத்தை பதிய சொன்னால் உங்களோட பேரில் எடுக்கலாம் வேண்டாம், நீங்க உங்களோட சொந்தக்காரனை கூட்டிக் கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவர் எண்ணத்தை வழிவகுக்கிறார்கள். அந்த சொந்தக்காரனுக்கு அதை எடுத்துக் கொடுக்கிறதுக்கு தான் வழிவகுக்கிறார்கள். ஏன் மற்றவர்களைப் போல இவர்களும் புனையாளிகளை கொண்டு வருகிறார்கள், இவர்களும் வாகனத்தை தருகிறார்கள், ஏன் இவர்களின் பேரில் கொடுக்க முடியாது? இது எல்லாம் நான் இங்கே கூறுவது என்னவென்று சொன்னால், உங்களை போன்று இங்கு பெரியார்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லோரும் இதை எடுத்து சொல்ல வேண்டும், வெளியிடங்களுக்கு கதைக்க வேண்டும், கதைத்து இந்த இவ்வாறான பிரச்சனைகளை எங்களுக்கு நீக்கி தர வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று நாங்கள் பல தொழில்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படி இருந்தாலும் ஒரு வங்கியிலே போய் கேட்டால் எங்களுக்கு லோன் கடன் தர மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். நாங்கள் சரியான புனையாளிகளை கொண்டு போனால் கூட சொல்கிறார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள்? எங்களை தூக்கி கொடுக்க வேண்டியவர்கள் எங்களை தட்டி கழித்து விடுகிறார்கள். இவர்கள் தட்டி கழித்தால் எங்களது நிலை எவ்வாறு அமையும்? எங்கள் நிலை உண்மையிலேயே பரிதாபமான நிலைக்கு அமையும். அந்த அவ்வாறான செயற்திட்டங்களை மேற்கொள்வதற்காகத்தான் நாங்கள் இந்த வன்னி விழிப்புணர்வு சங்கத்தின் மூலம் பலவருக்கு பல சேவை திட்டங்களை செய்து வருகின்றோம். அதாவது வாழ்வாதாரங்கள், அவர்களுக்கான கல்வி வசதிகள், அவர்கள் பிள்ளைகளுக்கான கல்வி வசதிகள். ஏனென்று சொன்னால் எங்களது அப்பா அம்மாவுக்கு கண்டறியாமல் நாங்கள் பிறந்து விட்டோம் என்ற காரணத்தில் அந்த பிள்ளைகள் படிக்காமல் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் நாளைக்கு அவர்களை காக்க வேண்டியவர்கள் அவர்கள். ஆனால் இவர்களை படிப்பிக்க முடியாவிட்டால் அவர்களின் நிலை என்ன? அவ்வாறான செயற்திட்டங்களை தான் இந்த வன்னி விழிப்புணர்வு சங்கம் செய்கின்றது. இந்த நேரத்திலே நான் வணிக கழகத்துக்கு உண்மையிலேயே நன்றி கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நான் மட்டுமல்ல, நமது சமுதாயமே நன்றி சொல்ல வேண்டியவர்களாக இருக்கு. ஏனென்று சொன்னால் எங்களுடைய இந்த வருடத்துக்குரிய, அதாவது 2017ஆம் ஆண்டு வருடத்துக்குரிய கல்வி உரிமங்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் அந்த கல்வி உரிமங்களை தந்திருந்தார்கள். அதை நாங்கள் கடந்த 20ஆம் தேதி 100 பேருக்கு கொடுத்து இருக்கின்றோம். மிச்சம் எங்களிடம் 97 பேர் இருக்கிறார்கள். அதை நாங்கள் வருகிற 28ஆம் தேதி கொடுக்க போகின்றோம். இந்த வணிகர் கழகமானது எங்களை கூப்பிட்டு இந்த பாடசாலை உபகரணங்களை தந்தது மட்டுமல்ல, எங்களுக்குரிய போக்குவரத்து செலவுகள் சகலதையுமே தங்களை போல எங்களை பிள்ளைகளை கவனித்தார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் அன்றைய தினமே இந்த வெள்ளை பிரம்புக்கு அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை விட்டிருந்தோம். அதை கூட தாங்களாவே கேட்டு நேற்று என்னை 2-3 நாள் அழைத்து, இன்று வாருங்கள், இந்த வெள்ளை பிரம்பை பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் அதற்குரிய உங்களுக்குரிய வாகன செலவுகள் கூட நாங்கள் தருகிறோம் என்றார்கள். உண்மையிலேயே இப்படி செய்வதற்கு சமூகத்தில் சில பேர் தான் இருக்கின்றார்கள், சில நிறுவனங்கள் தான் இருக்கின்றன. அவ்வாறான ஒரு பக்குவம் உள்ள தலைவர், அவரை நான் உண்மையிலேயே பாராட்டுகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த இவ்வாறான செயற்திட்டங்கள் எங்களுடைய இந்த சங்கத்தை பொறுத்தவரையிலே பலர் இருப்பதால் எங்களுக்கு இவர் விழிப்புணர்வற்றவர்களுக்கு பல தேவைகள் இருக்கின்றது. அவர்கள் ஒரு இடத்துக்கு பயணமாக செல்வதாக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு இன்னும் ஒரு உதவி தேவை. அப்போது அவர்கள் செலவுகள் அதிகரிக்கும், அவர்களுக்கு நடந்து போக முடியாது, செலவுகளில் ஆட்டோ பிடிக்க வேண்டியிருக்கும். அப்போ அவர்களுக்கு நாங்கள் பல உதவி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஆகவே வாழ்வாதாரங்கள் நாங்கள் செய்து அவர்களை முன்னேற்ற வேண்டியது எமது கடமையாகும். உதாரணமாக நாங்கள் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால், அந்த குடும்பத்திலே ஒருவருக்கு கண் தெரியாவிட்டால் ஒருவருக்கு ஒன்று மனைவிக்கு கண் தெரியாமல் இருக்கும், அல்லாட்டி கணவனுக்கு கண் தெரியாமல், இல்லாட்டி கணவனுக்கு கண் தெரியும், அல்லாட்டி மனைவிக்கு கண் தெரியாமல். ஆகவே இவர்கள் ஒருவர் நிச்சயமாக அந்த குடும்பத்தை கொண்டு நடத்தக்கூடியவராக இருப்பார். ஆகவே அவர்களுக்கான வாழ்வாதாரங்களை செய்து நாங்கள் அவர்களை முன்னேற்றி வைப்பதற்கு இந்த வணிகர் கழகம் எங்களுக்கு என்றும் எங்களோட தொடர்ந்து உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையிலே தான் இன்று எங்களுக்கு 2வது உதவியாக இந்த வெள்ளைப்பிரம்பு பெற்று தந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த வெள்ளைப்பிரம்பை பெற்றதால் உண்மையாகவே சுயமாக நாங்கள் நடமாடுவதற்கு வெள்ளைப்பிரம்பு என்றது எங்களுக்கு அத்தியாவசியமானது. விழிப்புணர்வு இழந்தவர்களுடைய ஒரு அடையாள சின்னம்.
அதாவது இந்த வெள்ளை பிரம்பை கையிலே வைத்திருந்தால் அதை கண்டால் இவர் பார்வை குறைபாடு உள்ளவர் அல்லது ஒரு கண்ணில் முற்றுமுழுதாக பார்வை இழந்தவர் என்பதை இந்த சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சர்வதேச வெள்ளை பிரம்பு தினத்தை அக்டோபர் 15ஆம் தேதி கொண்டாடுகின்றோம். கொண்டாடி இந்த சமூகத்திலே நாங்கள் ஓரளவுக்கு வெள்ளை பிரம்பை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த அவ்வாறான இந்த வெள்ளை பிரம்பை தந்து உதவிய உங்களுக்கு உண்மையிலேயே நான் மனப்பூர்வமான எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த உண்மையிலேயே தங்களது வாழ்க்கையை இந்த போராட்டத்துக்காக எமது தமிழ் மக்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய அபிலாஷங்களை பூர்த்தி செய்ய புறப்பட்ட இவர்கள் இன்று இந்நிலையில் இருக்கின்றார்கள். இவ்வாறானவர்கள் நிச்சயமாக இந்நிலையில் இருக்கக்கூடாது. அவர்கள் தங்களது அங்கங்களை இழந்தாலும் இவர்கள் இந்த சமுதாயத்தில் தாங்களும் ஒருவராக சுய கௌரவத்துடன் வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய சங்கத்தின் நோக்கமும் எனது நோக்கமும் ஆகும். அந்த நோக்கம் இந்த வணிகர் கழகத்துக்கு நிச்சயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த வணிகர் கழகம் நிச்சயமாக தாமாகவே கூப்பிட்டு நமக்கு இந்த உதவிகளை செய்து வருகின்றது. அதற்காக உண்மையிலேயே நான் இந்த வணிகர் கழகத்தை பாராட்டுவதுடன் இந்த விழிப்புணர்வற்றவர்கள், இந்த மாற்றுத்திறனாளிகள், இந்த நாட்டுக்காக போராடியவர்களை இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது மக்களும் திரும்பி பார்க்க வேண்டும். அவர்கள் சிலர் எங்களையும் வைத்து உழைத்திட்டு போறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு உதவி செய்வர்களும் இருக்கிறார்கள். நிச்சயமாக எங்களை வைத்து உழைத்து போக வேண்டாம். நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வர்களாக மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் உங்களுக்காக எங்களது அங்கங்களை இழந்த நாங்கள், எங்களது வாழ்க்கையை தொலைத்த நாங்கள் என்றதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று நான் கூறி எங்களுடைய இந்த எங்களை அழைத்து நல்ல இன்றைய ஒரு நிகழ்வை உருவாக்கிய உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. விழிப்புணர்வற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எங்கிருந்தாலும் வளமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு அதாவது வன்னி விழிப்புணர்வோர் அட்டோர் சங்கம் வன்னி விழிப்புணர்வோர் அட்டோர் சங்கம். இந்த சங்கம் இந்த 2009 போர் முடிந்த பின்பு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சங்கம். குறிப்பாக 95% இதில் 265 பேருக்கு மேலே இந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இதில் கிட்டத்தட்ட 95% மேற்பட்டவர்கள் முன்னாள் போராளிகள். அவர்கள் இந்த போர் காரணமாக தங்களை பார்வையை இழந்தவர்கள். முந்தைய காலங்களில் அவர்கள் பார்வையோடு நல்ல வசதியாக நல்ல திடகாத்திரமாக இருந்தவர்கள். இந்த போர் காரணமாக அவர்கள் இந்த கண்ணை இழந்து பார்வையை இழந்து அதன் பின்பு அவர்கள் இந்த அமைப்பின் ஊடாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைப்புக்கு அரசாங்கத்தால் போதிய அளவு உதவி திட்டங்கள் வழங்கப்படவில்லை. ஆனால் பொது அமைப்புகள், குறிப்பாக என்ஜிஓஸ் அல்லது லோக்கல் என்ஜிஓஸ், இப்படி யாழ்ப்பாண வர்த்தக சங்கம், இப்படியான பொதுவான அமைப்புகள் இவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறது. அந்த வகையிலே கடந்த நான் நினைக்கிறேன் ஒரு 6 மாதத்துக்கு முதல் இவர்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கான தேவைகளை நாங்கள் வணிகர் கழகம் பூர்த்தி செய்திருந்தது. அதன் பின்பு அவர் அன்றைக்கே எங்களுக்கு அந்த வேண்டுகோளை விடுத்திருந்தார்கள். தங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட வெள்ளை பிரம்புகள் தேவை என்ற அந்த வெள்ளை பிரம்புகளின் உதவியுடன் தான் அவர்கள் நடமாடவோ அல்லது தங்களுக்கு தேவையான செய்வதற்கு தேவையான அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இந்த வெள்ளைப்பிரம்பு உதவியாக இருக்கும். ஆகையால் எங்களுக்கு வெள்ளைப்பிரம்பு தேவையாக இருக்கிறது தரும்படி வேண்டுகோள் விடுத்தார்கள். அந்த அடிப்படையிலே நாங்கள் அதை தருவதாக உறுதியளித்திருந்தோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு யாழ்ப்பாண வணிகர் கழகத்தில் ஒரு மூத்த உறுப்பினராகிய திரு செல்வரட்னம் ஐயா அவர்களை அணுகி இதை கேட்டபோது தாங்கள் அதுக்கு முழு உதவியும் செய்வதாகவும் அதுக்குரிய செலவு அவலத்தையும் நாங்கள் பொறுப்பெடுப்பதாகவும் சொல்லியிருந்தார். அவர் இன்றைய நிகழ்வுக்கு வந்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே எங்களுக்கு கிடைத்தது 75 பிரம்புகள் தான் தற்போது கைவசம் கிடைத்திருக்கிறது. மிச்சம் 25 இன்னும் எடுக்க வேண்டி இருக்கிறது. அதை இப்போது நாங்கள் அந்த எடுத்த நிறுவனத்திடம் இல்லை. ஆகையால் அது வந்த பின்பு அவர்களுக்கு நாங்கள் அதை திரும்ப வழங்க இருக்கிறோம்.
இப்போது அந்த 75 பிரம்புகளை நாங்கள் அவர்களுக்கு கையளிக்க இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் பற்றி நாங்கள் ஒரு என்னென்றால் எங்கள் மத்தியிலே இப்படியானவர்கள் எப்படி உருவானார்கள், ஏன் இப்படி இவர்களுக்கு நடந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த விடயம். இந்த போர் காரணமாக அவர்கள் இந்த நிலைக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க வேண்டியது இந்த சமூகத்தில் இருக்கிற எல்லோருடைய பொறுப்பும் கடமையும். ஆகையால் அவர்களை நாங்கள் எங்களுடைய சமூகத்துடன் இணைத்து அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளை, அதாவது அவர்களுக்குரிய வாழ்வாதாரங்கள் மற்றும் அவருடைய குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் அவர்களுக்கு தேவையான சகலதையும் செய்ய வேண்டியது எங்களுடைய எல்லோருடைய பொறுப்பு. அதிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் எல்லோரும் மிகவும் கரிசனையுடன் செயற்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த வகையிலே தற்போது அதன் அமைப்பின் தலைவர் அவர்களை ஒரு சிறு உரையாற்றும்படி கேட்டுக்கொள்வோம். அதாவது தலைவர் குறிப்பிட்டது சில விடயங்களை பற்றி நாங்கள் குறிப்பிட வேண்டும். அதாவது எமது மக்களின் விடுதலைக்காக, உரிமைக்காக புறப்பட்ட அவர்கள் இன்று அவர்கள் தங்களுடைய பார்வையை இழந்து நிற்கிறார்கள். இன்றைக்கு அப்படி ஒரு நிலை அவர் எங்களுக்காக போராடினபடியால்தான் இன்றைக்கு எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் கூட ஒரு தீர்வு திட்டத்தை கொடுக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு என்று இன்றைக்கு புதிய அரசியலமைப்பு உருவாகி கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளும், அதாவது உலக நாடுகளும் இந்த விடயத்தில் எங்கள் மீது பார்வை திரும்புவதற்கு காரணகர்த்தாக இருந்தவர்கள் இவர்கள். ஆகையால் நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் அவர்களை என்றும் மறக்கக்கூடாது. அவர்களுக்கு தேவையான ஒழுங்குகளை நாங்கள் செய்ய வேண்டியது எல்லோருடைய கடமை. அவர் குறிப்பிட்டது போல, அதாவது போக்குவரத்து பஸ் வண்டிகளிலே அவர்களுக்குரிய இடங்கள் வழங்கப்படுவதில்லை என்று சொன்னார். தாங்கள் வெள்ளை பிரம்பை காட்டி மறைக்கும் போது வாகனங்கள் நிறுத்துவதில்லை என்று சொன்னார். இது சம்பந்தமாக நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வர இருக்கிறோம். குறிப்பாக சிடிபி இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாநிலத்து பொறுப்பானவருடையும் மற்ற மினி பஸ் சங்க தலைவர்களுடன் நாங்கள் இது சம்பந்தமாக கதைக்க இருக்கிறோம். அதே நேரத்தில் வடமாநில சபையின் போக்குவரத்து அமைச்சர் இதிலே முக்கிய கவனம் எடுக்க வேண்டும். நாங்கள் அவருடனும் இது சம்பந்தமாக கதைப்போம். ஆகையால் அவர்களை நாங்கள் சமூகத்தில் இணைப்பதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அவர்களை நாங்கள் அப்படியே விட்டுவிட முடியாது. ஆகையால் அவர்களுடைய பிரச்சனையை எதிர்காலத்திலே எங்களால் இயன்ற அளவில் நாங்கள் கையாளுவோம் என்று கூறி தற்போது இந்த வெள்ளைப்பிரம்பை கையளிக்கும் நிகழ்வுக்கு நாங்கள் போவோம். தங்களுக்குரிய இடங்கள் ஒதுக்கப்படவில்லை, மற்றது மறிச்சா நிப்பாட்டு இடமில்லை, அந்த விடயங்கள் மற்றும் வங்கிகளிலே அவர்களுக்குரிய கணக்குகள் திறப்பதற்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று சொல்லி இது சம்பந்தமாகவும் நாங்கள் அவரோடும் கதைக்கிற இருக்கிறோம். அதே நேரத்தில் யாழ் வணிகர் கழகத்தை பொறுத்தளவில் நாங்கள் இந்த போருக்கு பின்பு இந்த மக்களுடைய வாழ்வாதாரங்கள், போர்னால் பாதிக்கப்பட்ட மக்கள், அவர்களுடைய சிறார்களுடைய கல்வி, இப்படியான பல விடயங்களிலே நாங்கள் கவனமெடுத்து செய்கிறோம். இந்த வர்த்த நடவடிக்கைகளுக்கு அப்பாலே சமூகத்தின் பொறுப்பை உணர்ந்து நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். குறிப்பாக நாங்கள் எடுத்த முயற்சி காரணமாக 2012ஆம் ஆண்டு வரைக்கும், அதாவது 2009 2012ஆம் ஆண்டு வரைக்கும் நமது வடபகுதியிலே பெருந்தொகையான மாணவர்கள் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ், அதாவது பாடசாலையை விட்டு இடவிலகிய மாணவர்களை திரும்ப பாடசாலைக்கு சேர்ப்பது சம்பந்தமான முயற்சியிலே 2013ஆம் ஆண்டு தொடக்கம் இன்று வரைக்கும் நாங்கள் அதை செயற்படுத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் இன்று ஒரு சந்தோஷமான விடயம் என்னென்றால், இன்றைய நிலையிலே பாடசாலை இடவிலகிய மாணவர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. அதாவது நாங்கள் பொறுப்பேற்கும் போது 2012ஆம் ஆண்டு இலங்கையிலே வடபகுதியிலே தான் கூடிய அளவு மாணவர்கள் பாடசாலையை விட்டு இடைவிலகி இருந்தார்கள். நாங்கள் எடுத்த முயற்சியின் பயனாக இன்று அந்த எண்ணிக்கை முற்றாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் இப்படியான விடயங்களிலே நாங்கள் வணிகர் கழகம் ஈடுபட்டு கொண்டு வருகிறது. போர் நடந்து கொண்டிருந்த நேரம் தொடக்கம், அதாவது
அகதிகளாக வந்த மக்களுக்கு வாழ்வளிப்பது, அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது, அடுத்தது பின்பு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது, இப்படியான பல விடயங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். எங்களோட வர்த்தக நடவடிக்கைகள் அப்பாலே நாங்கள் உழைக்கும் பணத்தில் ஒரு பகுதியை நாங்கள் எப்படியான வேலை திட்டங்களுக்கு செயல்படுத்தி கொண்டு வருகிறோம். இதில் எங்களுக்கு முழுக்க நமது வர்த்தகர்கள்லாம் எங்களுக்கு பங்களிப்பு செய்கிறார்கள். வேறு வெளிநாட்டு உதவியோ அல்ல வேறு எந்த உதவியும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு முழுக்க இதில் உதவி செய்கிறவர்கள் வர்த்தகர்கள். ஆகையால் அவர்களுக்கு முதற்க நமது நன்றியை தெரிவிக்கிறேன்.